நமோ நாராஜ நமது ஹரிமோ நமோ நாராஜ நமது. வியாபாரம் உனக்கு ஓடும் இல்லை, நான் வந்தாக்க எதிர்த்து அப்படி எனக்கு சந்து நிற்கிது பாரு சைத்தியா மாதிரியே. ஆமாம், இருக்கட்டும், பரவாயில்ல. எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்தின நீங்கள் எங்களை சந்தோஷப்படுத்திருக்கீங்க. ஏன்னா அந்த கொரோனாங்கிற கொடிய நோய் வந்து எல்லாரையும் பாதிக்கப்பட்டு எல்லாரும் ரொம்ப சிரமப்பட்டு கிடக்குறாங்க. இந்த நேரத்தில் டேய் டேய் சத்தம் அமைதியா இருங்க. ஆரம்பிச்சாச்சுல ஆயா, நீ படுத்துக்க. ஒன்னையே மிரட்டலை, நீ படுத்தா ஒன்னையே மிரட்டுவேனா அப்புறம் என்ன மனசுக்குள்ளே திட்டு வச்சேன். ஆண்டா குடிக்கி படுக்க உடம்பு மாட்டிக்கிறேன், தூங்க உடம்பு மாட்டிக்கிறேன். நீ உன் பேச்சு எனக்கு எதுக்கு? நீ படு, நீ நல்லா இருப்ப, நீ நல்லா படு, தூங்க தானே வந்த, நிம்மதியாக தூங்க. ஆமாம் ஆயா, இதெல்லாம் எப்போ பார்க்க போகிறேன்? நல்லா பார்த்துக்க. இல்லை, இதுக்கப்புறம் நாங்கள் ஊருக்கு போயிட்டா எப்படி பார்க்க போகிறேன்? தயவு செய்து உள்ளே இருக்க வாழைப்பழத்தெல்லாம் தூக்கிட்டு போகிறீங்க. ஆமாம், காலையில் சாமி கும்பிட வாழைப்பழம் ஆட்டி உங்கள் வாழைப்பழத்தை பிடிச்சி அறுத்து தான் கும்பிடுற மாதிரி இருக்கும். அவங்க ஒவ்வொரு கடையில் வாங்கிட்டு வந்து கொடுக்குற பாலத்தை இவங்க வாழைப்பழத்தை வச்சு கும்பிட்டாலும் புழுன்னு தான் இருக்கும். ஆமாம், எப்பா உள்ளே இருந்து சத்தம் போடாதீங்க. வெளியில் நான் பேசுகிற கவனிக்க மாட்டேங்கிறேன். நீ வாழைப்பழத்தை தூக்கி போடுறதான் பார்த்துக்கிட்டு இருக்கா எல்லோரும். ஆமாம், எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்துருக்கீங்க. அந்த வாய்ப்பை நாங்கள் நல்லபடியாக பயன்படுத்திக்குவோம். நன்றி, நன்றி, வணக்கம். வந்து இவங்களை வரவேற்கணும், நம்மளோட கடமை. வரவேற்றுவிட்டு மற்ற வேலையை பார்ப்போம். அம்மன் கோவில் கிழக்காலே அன்னவயமேற்காலே, அம்மன் கோவில் கிழக்காலே அன்னவயமேற்காலே, நம்ம ஊரு நடுவாலே கிள்ளடி அடியே நாட்டு சேலம் கண்டு சத்துலடி. குருவி எல்லாம் தளர்ந்த வாசையிலே, துக்கனா குருவி எல்லாம் தளர்ந்த பாசையிலே, முக்கோடு மூக்கு வச்சு முழுமுழுன்னு பேசையிலே, முக்கோடு மூக்கு வச்சு முழுமுழுன்னு பேசையிலே, மழையை திறந்து விட்டா மழை தண்ணி வழிஞ்சு வரும், மழையை திறந்து விட்டா மழை தண்ணி நிறைஞ்சு வரும், மாடு காத்திருக்க மஞ்ச காரி கொடுப்பாலே அம்மன் கோவில் கிழக்காலே அந்த வயமேற்காலே, தந்தன தந்தன தந்தானா தந்தன தந்தன தந்தானா தந்தன தந்தன தந்தானா தந்தன தந்தன தந்தானா தந்தன 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 தந்தானா. அங்கார அம்மனுக்கு அடியில் பொங்க வச்சா, அங்கார அம்மனுக்கு அடியில பொங்க வச்சா, 1000 பாட்டுக்கவ அடி எடுத்து கொடுப்பாளே, 1000 பாட்டுக்கவ அடி எடுத்து கொடுப்பாளே, சிங்கார அம்மனுக்கு சித்திரையில் வடம் பிடிச்சா, சிங்கார அம்மனுக்கு சித்திரையில் வடம் பிடிச்சா, சங்கீதம் படிக்க சொல்லி சாரியில் கொடுப்பாளே, அம்மன் கோயில் கிழக்காலே அந்த வயமேற்காலே, நம்ம ஊரு நடுவாலே நிற்கிறதடி, அடியே நடு தர நம்ம கண்டு சத்து அடி, அடியே நடு தர நம்ம கண்டு சத்து அடி, அடியே நடு தர நம்ம கண்டு சத்து அடி. எண்ணகரத்தில் பொன்னகரமாக விளங்கக்கூடிய புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை தாலுகா, விராலிமலை ஒன்றியம், பூதகுடி கிராமம், பூதகுடி வடக்கியூர் அருள்மிகு ஸ்ரீ பாம்பாளம்மன் கோவில் சந்திரகாப்பு அபிஷேகத்தை முன்னிட்டு ஆவணி மாதம் 13ஆம் தேதி 29/8/2021 ஞாயிற்றுக்கிழமை மேற்படி கோவில்பா அமைந்துள்ள சிங்காரமுன்னில் வண்ணக்கலை அரங்கில் ஆர் தேவராஜ் ஐயர், குருசாமி ஐயர், ஹரிஹரன் ஐயர், சிங்கராஜ் நாட்டாண்மை, முனியாண்டி காவல்காரர், சுந்தரம்பிள்ளை பூசாரி, பாலு பட்டையார், மதி என்ற பி முருகேசன் ஊராட்சி மன்ற தலைவர், ஆவண்ணா பெரியசாமி முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர், ஆர்கே சிவசாமி மாவட்ட கவுன்சிலர், கானா மதியழகன் ஒன்றிய கவுன்சிலர், டி ராஜேந்திரன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர், சிலம்பரன் வார்டு உறுப்பினர் இவர்கள் ஸ்ரீ வள்ளி திருமணம் எனும் நாடகம் தற்பொழுது சீரும் சிறப்பாக நடந்திருக்கின்றது. இந்த நாடகத்திலே நடிக்க இருக்கும் நல்ல உள்ளங்கள் சென்ற இடமெல்லாம் தலக்கு நிகர் தானகன வெற்றி முரசு கொட்டியரும் அன்பு தம்பி ரெட்டாளத்தைச் சேர்ந்த எம் வெங்கடேஸ்வரன் அவர்கள் இவரகமடியிலே வேலன் வேடன் விருத்தனாக நடிக்க காத்துள்ளார்கள். அடுத்தபடியாக குயிலின் குருநோவியம் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அன்பு அத்தாச்சி மன்னார்குடியை சேர்ந்த எஸ் அபிராமி அத்தாச்சி அவர்கள் இவரகமடியிலே வள்ளி நாயகியாக நடிக்க காத்துள்ளார்கள்.
அடுத்தபடியாக சிறப்பாக பாடக்கூடிய சிறப்பாக பேசக்கூடிய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அன்பு தம்பி எனது மாணவனுமாகிய யாருக்குடா மூத்தவர்? முதல்ல வர நான் பெரியாளா, நாலாவது வர நாரதர் பெரியாளடா. நான் பார்த்து நோட்டீஸ்ல படிச்சோன்னதான் இவர் தான் நாரதர்னு ஊருக்கே தெரியும். அப்பா நீ நாரதருக்கு சப்போர்ட் பண்றாலும் முன்னாடியே நாரதர் சொல்லி நான் வேணா அப்புறமேல வந்துக்கிறேன். தம்பி மேடைன்னு வந்துட்டா எல்லாம் ஒரு சரிசாம தான் மாப்பிள்ள. நான் ஒரு நேரத்தை போல இருக்க மாட்டேன். ஆமா போயா அப்புறம் பார்த்துக்க முடியாது, அதனால மேடையில் பார்த்துக்க முடியாது. ஆமா. அடுத்தபடியாக இலக்கிய சுடர் இதிகாச சுடர் அன்பிற்கும் பாசத்திற்கும் அன்பு சகோதரர் அருமையனார் பி பெருமாள் ராஜ் அவர்கள் விவரமணிகளை நாரதன் கழகப்பிரியராக நடிக்க காத்துள்ளார். அருமனை கலையரசு அருமை சகோதரர் இசைக்கல்லூரியிலே கிட்டத்தட்ட 5-6 ஆண்டு காலமாக பெயிலாகி பாஸ் ஆகிட்டியா? சரி சரி, அவர் பாஸ் ஆகிட்டாருன்னு பின்னாடி இருக்கிறவருக்கு நல்லாவே தெரியுது. அன்பு சகோதரர் அரண்மனை கலையரசு புதுக்கோட்டையை சேர்ந்த எஸ் பிரபுராஜ் மியூசிக் அவர்கள் இவர கம்பெனியிலே அரண்மனை பின்பாட்டு. பாடல் அருமையான வாசிப்பு. பாட்டு அப்படித்தான் அப்புறம் இருக்கிறேன் எல்லாரும் கேட்குற மாதிரி பிரபு வாட்சி முடிக்க கரண்ட் வர நல்ல பாட்டு. இனிமேல் கரண்ட் நின்றுச்சுன்னா அருமை தம்பி பிரபுராஜா கூட்டி கொண்டே வச்சு இந்த பாட்டை வாசிக்க வைங்க. உடனே கரண்ட் நீ வாட்சி முடிச்சோன்னா கரண்ட் வந்துச்சா இல்லையாடா? ஆமாம். இந்த மாதிரி நேரத்தில் எதுவும் வராட்டி எதுவும் கிளம்பாட்டி இந்த மாதிரி கொண்டே வாசிக்க வச்சோம்னா டக்குனு கரண்ட் ஆஃப் ஆகணும்னா ராஜாவை கொண்டே பேச சொல்லுங்க. இல்லைடா ஊர் பேர் சொல்லி முடிச்சு நம்ம நாடகம் என்னன்னு சொல்ல போனேன், அதுக்குள்ளேயும் டொசுக்குன்னு கரெக்டாக ஆகி போய் போச்சு. ஆனால் பாரு நம்ம ஊரில் கரெக்டாக 9:45 ஆரம்பிச்சாச்சு. என்ன காரணங்கிற வெள்ளனை ஆரம்பிச்சு எல்லாரையும் டக்கு டக்குன்னு வெள்ளனா விட்டுருங்க தம்பி, போட்டு வள குள குளன்னு அறுத்துக்கிட்டு இருக்காதீங்கிற காண்டி தான், வேற ஒன்றும் கிடையாது. நல்ல பாடல் நல்ல வாசிப்பு. ஏடா 2 வருஷமா என்னடா பண்ணிக்கிட்டு இருந்த? என்னது டைலர் வேலை பார்த்தியாடா? பாரு ஆண்டவன் உனக்கு கூட டைலர் வேலை கொடுத்துருக்காரு. ஏன் நான் மனுஷன் கிடையாதா? எனக்கு கூடங்கிற உனக்கு கூட இல்லடா, பெட்டி வாய்ச்சவனுக்கு அது பழகிடும். ஏன்னா காலையும் போட்டு மிதிச்சுக்கிட்டு அப்படியே கலகிட்டேன், ரொம்ப சந்தோஷம். ஆனால் நான் அப்படி இல்லை, சொந்தமாக சுய தொழில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்.
சுய தொழிலா? ஆமா, நம்ம வீட்டுல 4 பால் மாடு இருந்துச்சு. சரி. பால் கறந்து ஊத்த ஆரம்பிச்சிட்டேன்ல. எங்க ஏரியாவுக்கே நான் தான் பால் ஊத்துனேன் எல்லாருக்கும். ஏய், எல்லாருக்கும் பால் ஊத்துனேன்னா சாக போறவங்க எல்லாருக்குமா பால் ஊத்துனேன்? அந்த விஷயம் இல்லடா. எல்லார் வீட்டுக்கு நான் தான் பால் ஊத்துவேன். எல்லாருமே நான் பால் ஊத்துற சட்டியை வெளியில வச்சிருவாங்க. ஒவ்வொரு வீட்லயும் ஊத்துறேன், எடுத்து உள்ள வச்சுக்குவாங்க. ஒரு நாள் என்ன வந்து ஒரு அம்மா சட்டியை வெளியில வைக்காம போயிருச்சு. நானும் அடுத்த வீட்டுக்கு பால் ஊத்துறதா இல்லையா பார்த்தேன். ரொம்ப நேரம் ஆகும், வரவே இல்லை. அப்புறம் சத்தம் போட ஆரம்பிச்சிட்டேன். ஏமா சட்டி போட்டியா இல்லையா அப்படின்னு. பால் ஊத்துற சட்டியை தான் நான் மொட்டையா சட்டி ஓட்டியா இல்லையா அப்படின்னு. அப்பதான் அந்த முண்டையை குளிச்சுக்கிட்டு இருந்திருக்கும் போல இருக்கு. இது தெரியாம நான் சட்டி ஓட்டியா இல்லையான்னு கேட்கவும் பக்கத்து வீட்டு மாடியிலேருந்து எல்லாம் எட்டி பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க போல இருக்கு. சட்டி ஓடாம தான் குளிச்சுக்கிட்டு இருக்கும் போல இருக்குடா அப்படின்னு. அந்த அம்மா இங்கே நைட்டியை மடிக்கிற இங்கேருந்து வந்துச்சு. ஏன்டா எடுவட்ட பயல இருடா, ஏன்டா அவசரப்படுற, குளிச்சுக்கிட்டு இருக்க பொம்பளை சட்டி ஓட்டியா இல்லையான்னு கேட்டு எல்லாம் இருக்கிறவெல்லாம் எட்டி பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன் பாத்ரூம் பால் ஊத்தவனா ஒரு மசுரு ஊத்தவனா போடான்னு விரட்டி விட்டுருச்சு. அப்பவும் நான் வருத்தப்படல மாப்பிள்ள. நேரடி எனக்கு பிடிச்சது முருக கடவுள் தான். முருகனை போய் வேண்டினேன். முருகா, பொட்டி நிறைய பணம். ஆமா, பொட்டி நிறைய பணம் வேணும். நல்ல ஏசி ரூம்ல எனக்கு ஒரு நல்ல வேலையா கொடுனேன். மறுநாளே எனக்கு அப்பாயின்மெண்ட் அடிச்சிட்டாங்க. சூப்பர் வேலை. ஏடிஎம்ல வாட்ச்மேன் வேலை. ஆமா, பொட்டி நிறைய பணம், ஏசி ரூம். அதானே ஒரு குச்சியை கொடுத்து உட்கார வச்சுட்டாங்க. அப்பதான் நினைச்சு பார்த்தேன், முருகன் நம்ம சொன்னதை நிறைவேற்றிட்டாரு போல இருக்கு. பொட்டி நிறைய பணத்தோட ஏசி ரூம்ல நல்ல வேலைடா, வாட்ச்மேன் வேலை. ஆனா அவங்க காசு எடுக்க எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் வந்துச்சு. நம்ம சொந்தமா சுய தொழில் பண்ண என்னன்னு நினைச்சு எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு. அடிச்சிட்டேன். 2000 நோட்டு ஆடுறா அப்படின்னு அச்சடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அடிச்சுல 2000 அட்டை விட்டல. மறுநாள் என்னை கரெக்டா கண்டுபிடிச்சு விட்டாங்க, வந்து அச்சடிச்சாங்க. எப்படி சரி முதல் தொழில் ஆரம்பிக்கிறேன், நம்ம குலசாமி பேரை போட்டு அடிப்போம்னு சொல்லி மாகாளி முப்பிளையான் துணைன்னு போட்டு அடிச்சேன். கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன். காளி மாலிவல் வீட்டுல உப்பிளையாங்கோல் கோயில் பக்கத்துல ஆடுறா வீட்டுக்கு வென் வீடு தான் இருக்கு. புர்ற அவனு பிடிச்சி விட்டாங்க. அது கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன். நோட்டை பார்த்தானே எவன்டா 2000 மாகாளி முப்பிளையான் துணைன்னு போட்டு அடிச்சது. அவன் கவர்னர் கையெழுத்து போட்டு தான் அடிக்கிறாங்க. அப்புறம் 2000 போ வந்துட்டீங்களே, அப்புறம் என்ன தெரிஞ்சு வச்சு. அப்புறம் என்ன வந்து நிற்கிறீங்களே கிறங்க, எனக்கு முன்னாடி வந்து இங்கே நிற்கிறாங்க வாரு. எங்கே போனாலும் வந்துடுறதப்பா. நன்றி. அருமையான வாசிப்பு தம்பி. விரல் வேலை செய்யணும்டா. விரல் வேலை செய்யாட்டும் ஒரு வேலையும் பண்ண முடியாது தெரியுமில. நல்லா வாச்ச, அருமையான வாச்ச. ஆமா, ஏன் சொல்றேன்னா விரல் வேலை செய்யாட்டி ஒரு வேலையும் பண்ண முடியாது. நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு செவுத்துல ஆணி அடிச்சிருந்தாரு. சுத்தியல் உருட்டு வந்து கட்டவரில் பட்டு ரத்தம் பொழுன்னு ஊத்துக்கிட்டு இருந்துச்சு. சரி பக்கத்துல ஆஸ்பத்திரி இருக்கு, போனா சின்னதா ஒரு கட்டு போட்டு நினைச்சு ஆஸ்பத்திரி போயிட்டேன். அங்கே போனா அது காசு கொடுங்குற ஆஸ்பத்திரி. இது தெரியாம நான் உள்ள போயிட்டேன். உள்ள போனோன்னு நரசம் பண்ண வந்துச்சு. ஓய்ச்சத்துக்குலாம் கட்டு போட்டு விட முடியாது. எங்க ஆஸ்பத்திரிக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கு, ஒரு சட்டம் இருக்குது. சட்டையெல்லாம் கட்டுறான்னு சொல்லி சட்டையை கட்ட சொல்லி இந்த காய்ச்சி அடிக்குதா இல்லையா தெர்மாமீட்டர் ஒன்று வாயில சொல்லுவாங்கல்ல, அது ஒன்று வாயில சொல்லி விட்டு உள்ள போய் லைன்ல உட்காரானா அவனுக்கு முன்னாடி 40 பேர் வாயில சொல்லிட்டு குரங்குட்டி மாதிரியே உட்காந்துருக்காங்கடா. என்னைய 41ஆவதெல்லாம் உட்காந்து வச்சுட்டாங்க. எவ்வளவு நேரம் தான் உட்காந்துருப்பேன். வாய் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. வாயில இருக்க பிடுங்கிட்டேன். பிடுங்கி பக்கத்துல இருக்கணும் கூப்பிட்டு கேட்டேன், ஏன்டா ஐயோ கேப்ப இல்லடா, ஏடா அது ஆஸ்பத்திரி விரல் அடி விடுறதுக்கு எதுக்குடா சட்டையெல்லாம் கழட்ட சொல்லி வாயில தெர்மாமீட்டர்லாம் சொல்லி உட்கார வச்சிருக்கேன்னு. அவன் பார்த்தேன் பக்கத்துல இருந்தவன், ஏடா முண்டே நீனாச்சு விரல் அடி வெட்டுறதுக்கு வந்தவன், நான் அந்த ஆஸ்பத்திரிக்கு தபால் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன்டா. அக்கால் என்னைய சட்டையை கழிப்பு வாயில சொல்லி உட்கார வச்சிருக்காங்கடா. எவன் உள்ள உனாலும் சட்டையை கட்டுறான்னு சொல்லி வாயில சொல்லிடுவாங்க உள்ள இருக்கு. என்னைய விடு அங்கிட்ட ஒருத்தர் 5ஆவது உட்காந்துருக்கான் பாரு, அவெல்லாம் கக்கூசு ரொம்ப அடப்படுக்க வந்த வேணாம். அவன் வாயில அடைச்சு உட்கார வச்சுட்டாங்க. போடா எவனா இருந்தாலும் போய் உட்கார உட்காந்து எப்படி உட்கார வச்சுருவாங்க உள்ள. எனக்கு கல்லு பிரச்சனைடா, மூத்திரம் வர்றது ரொம்ப சிரமமா இருந்துச்சு. டாக்டர் சொன்னாரு, தம்பி நீ போய் யூரின் டெஸ்ட் எடுத்துருவா அப்படின்னாரு. எதுக்குடான்னு கேட்டேன். கல் எத்தனை கிராமில் இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு. மோதிரம் செஞ்சு போட்டுக்குவேன் போல இருக்கு, பெரிய வயிற கல். மாத்திரையை கொடுத்தா மூத்திரத்தை கல் பாட்டுக்கு வரப்போகுது. அவன் கிளம்பிட்டான், காசு கொடுங்க. அந்த நேரம் பார்த்து சரி நானும் போகணும் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டேன். நம்ம தம்பி ஒருத்தன் மிருதங்க வாசிக்கிறேன் முத்துராஜன், அவனுக்கு சரியான காய்ச்சி அன்னைக்குன்னு பார்த்து டாக்டர் அவனை ரத்த டெஸ்ட் எடுக்க சொல்லியிருப்பார் அவ்வளோ இருக்கு. வாடா போகணும் 2 பேரும் கிளம்பிட்டு ஆஸ்பத்திரிக்கு. முதல்ல அவனை தான் எடுக்க சொன்னேன். பிள்ளை குளிர் காய்ச்சலில் கிடக்குறேன் போய் எடுறான்னு. அவன் ஆளு கொஞ்சம் குண்டா இருப்பேன். குண்டா இருக்கவங்களுக்கு சரியா நரம்பு தெரியாது. நரம்பு தெரியாட்டி நரசம் என்னன்னு கருப்பு கலர்ல பெல்ட்டை போட்டு இறுக்கி அப்படியே கையை பிடிச்சிக்கணும் முறுக்கி சட்டு சட்டுன்னு அடிச்சு விட்டு உள்ள ஊசியை விட்டு குடஞ்சிக்கிட்டு இருந்துச்சுல்ல. எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ரத்த டெஸ்ட் எடுக்க போனவனுக்கு அந்த நிலைமை. நம்ம வேற மூத்திர டெஸ்ட் எடுக்க போயிருக்கோம். இது வேற டெஸ்ட் எடுக்க மூத்திரம் வராட்டி லூசு முண்டை பெல்ட்டை போட்டுக்கணும் இறுக்கி அது வாட்டுக்கு பிடிச்சிக்கிட்டு முறுக்கி பிடிச்சி சட்டு சட்டுன்னு அடிச்சு விட்டானா குடல் குந்தாணியெல்லாம் வெளில வந்துடும்டா சாமி. ஏன்னா இப்பெல்லாம் ஆஸ்பத்திரியில் வாசியமே எழுதி வச்சிருக்காங்க, பணத்தோட வாங்க பணத்தோட போங்க, பணம் எங்களுக்கு பணம் உங்களுக்கு.
ஏலா என்ன பேசி முடிச்சிட்டீங்களாப்பா? பேச்சு நீ சும்மா இரு போதில்ல. நீ போட்ட போதைக்கு நீ கத்திட்டு கிடக்குற. அக்கா வந்துட்டியா? சரி 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 வந்துட்டியா? சொந்த வந்ததுலாம் பார்த்துட்டியா? நல்லா விசாரிச்சிட்டியா? சரி நாடகத்தை பாரு, நாடகத்தை பாரு, நல்லா இருப்பேன். அடுத்தபடியாக மிருதகோத்வான் கோடிடு குமரன் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அன்பு சகோதரர் மனைவியை சேர்ந்த மணிவண்ணன் அவர்கள் வீரகமணியில் மிருதக மண்டோலக். ஆல்ரோடு மாஸ்டர் அன்பிற்கும் மாஸ்டர் மூலிய அன்பு மாப்பிள்ளை சர்வலைட்டை சேர்ந்த சூர்யா அவர்கள் வீரகமணியிலே ஆல்ரவுண்ட்.
உயிரோட இருக்கு மாமியா. போறா போறா தாய் தந்தை மகளுடைய தாளத்தை சேர்த்து கொண்டிருப்பவர் அன்பு சகோதரர் அருமையினார் பி கே ராஜ் அவர்கள் வீரகம்படிகளில் சீன் மற்றும் தாளம். அருமையான வாசிப்பு, அருமையான பக்கம். அதற்கிணையாக இங்கு நாங்கள் மெதுவாக பேசினாலும் உங்களுக்கு தெளிவாக வீண் உலகிற்கு மட்டுமளவிற்கு ஒளிபெருக்கு உதவி செய்த சென்ற இடமெல்லாம் மங்காத வெற்றி முரசு கொண்டிருக்கும் எங்களது ஸ்ரீ கணபதி பவர் ஆடியோஸ் ராசநாயக்கன்பட்டி உரிமையாளர் EGR அண்ட் சன்ஸ். நன்றி. எங்களுக்கு மிக சிறவர்கள் தெளிவாக வின் உலகிற்கு மட்டுமளவிற்கு ஒளிபெருக்கு உதவி செய்த சென்ற இடமெல்லாம் மங்காத வெற்றி பெற கொண்டிரும் எங்களது ஸ்ரீ கணபதி பவர் ஆடியோஸ் ராசநாயக்கன்பட்டி உரிமையாளர் EGR சன்ஸ். அன்பு உள்ளவங்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி கணத வணக்கம். நல்ல ஒளிபெருக்கி, அருமையான ஒளிபெருக்கி. மைச்சட்னா அப்படித்தான் இருக்கணும். எல்லாருக்கும் கேட்குற மாதிரி, எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி, எல்லாம் ரசிக்கிற மாதிரி நல்ல பாடல். அதற்கிணையாக தானத்திலே சிறந்தது அன்னதானம். இந்த அன்னதானத்தை சாப்பாடு ஏற்பாடு வடிவேலு வடக்கியூரை சேர்ந்த அருமையினார் வடிவேல் அவர்கள் குடும்பத்தார்கள் சார்பாக நல்ல முறையில் சாப்பாடு ஏற்பாடு, நல்ல திருப்தியாக இருந்துச்சு. நல்ல சைவ சாப்பாடு. நாடக வண்டி இங்கே மேடைக்கிறதுக்கு முன்னாடி வாங்க தம்பி ராசா வண்டி எடுப்பா, நம்ம வீட்டில் சாப்பாடு ரொம்ப சந்தோஷம்னே. ஓரம் பாட்டு போய் சாப்பிட்டோம், எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. இன்றைக்கெல்லாம் நம்மளை நிம்மதியாக சாப்பிட விடுவாங்களா? அடேங்கப்பா, சைவம் போடுற பந்தியில் கூட்டமே இருக்காது. அசைவம் போட்டாங்கன்னு வச்சுக்க, அங்கே கூட்டம் பயங்கரமாக கடுமையாக இருக்கும். பார்த்துக்க, நம்ம உட்காந்து சாப்பிட்டுட்டுப்போ நம்மளை பின்னாடி ஒரு லைன் கட்டி நிற்பாங்க. பார்த்துக்க, பாதுகாப்புக்கு இல்லைடா, நம்மளை கிளப்பி விடாண்டா பார்ப்பாங்க. நம்ம சோத்தள்ளி வாயில் வைக்கப்போ வேணும் இருக்க சேரை போட்டு மாட்டார் நினைப்பேன். சோறு மூக்கில் ஊற்று, வாயில் ஊற்றுட்டு ஆறாவே அப்படின்னு திரும்பி பார்த்துட்டு அண்ணனுக்கு ரசம் ஊற்று. டேய், நான் என்ன கறி குழம்பு வாங்கல, ரசம் ஊற்று, எங்களுக்கு தெரியாத வேலை இதை பார்த்துட்டு போடா, எங்களுக்கு தெரியாதா? நம்ம கடுப்பாயிருவோம், அவன் நம்மளை கடுப்பை கிளப்பிடுவாயா? அது பின்னாடி நின்று சொல்லுவேன் பாரு. அவன் யார் தெரியுமா? பப்புன் ராஜாடா. அவன் பக்கத்தில் அதெல்லாம் எனக்கு யாரும் தெரியாதா அப்படின்னு அவன் இப்போ சொல்கிறேன்.
அவன் நாடகத்துக்கு போயிட்டு வந்திருக்கான்ல, அவன் போய் தூங்கணுமா இல்லையா? பின்னாடி நம்மளாம் நிற்கிறோம்னு தெரியுமா இல்லையா? அவனுக்கு மனுஷன் தானே, அவனு சோத்தை தானே திங்கிறேன், சோத்தோட பிய்யாவை திங்கிறேன், நம்மளாம் நிற்கிறோம்னு தெரியுமில்ல ரொம்ப நேரம். அப்படின்னா அடுத்த வாய் எடுத்து வைக்க நம்மளுக்கு வருமா? சோத்தள்ளி வாய் வைக்கிறப்ப என்ன நினைப்பு வரும்? நம்ம சோத்தை தான் திங்கிறோமா, இப்போ சொன்ன மாதிரி சோத்தோட பிய்யது திங்கிறோமா என்னன்னு தெரியலையாடா? அப்படி இமிஷை கொடுப்பாங்க பார்த்துக்க. கல்யாண வீட்டில் அவசரமாக பேசக்கூடாதுன்னு பாங்க, நம்மால் கல்யாண வீட்டில் அவசரமாக பேசுவாங்க, கரெக்டாக பேசுவாங்க பார்த்துக்க. பொங்கலில் கல் இருந்துச்சாம்டா, இவன் எடுத்து போட்டு சாப்பிட வேண்டியானே, கிளம்பிட்டான் ஒருத்தன் கல்யாண வீட்டில் வந்து, என்னடா இலவு பொங்கல் வச்சிருக்கிய அப்படின்னு நான் பார்த்துக்க. பின்னாடி ஒரு பெரிய மனுஷன் வந்தேன், டேய் ஆடுறாவே கல்யாண வீட்டில் இலவுலன்னு பேசுறது உன்னோட பெரிய கர்மாந்தரமா இருக்கடானே. இவன் ரெண்டாவது வந்தான் பாரு, மூணாவது வந்தான் பாரு, அவன் அதை விட சூப்பர். எவன்டா கல்யாண வீட்டில் இலவு கர்மாந்தரம் முடிக்க, உங்களை எல்லாம் கூட சுடுவாட்டலாண்டா வைக்கணும்னா அவன் தங்க புண்ணியம் வேண்டாம். அவன் எல்லாம் கடைசி அவன் பாரு, அவன் தான் சூப்பர் டைப்பு. பொண்ணு மாப்பிள்ளை அப்போ தான் மலரில் உட்காந்து தாலி கட்ட போகிறாங்க. சொல்கிறான் பாரு வார்த்தை, டேய் வந்தியெல்லாம் சாப்பிட்டீங்களா மொய் எழுத்துனா போங்கடா, எவன் தாலி எடுத்தா நம்மளுக்கு என்னடா நான் பார்த்துக்க. இவங்க கல்யாணத்துக்கு வர்றாங்களா நம்ம தாலியை போட்டு அறுக்க வர்றாங்களான்னு தெரிய மாட்டேங்குது. ஆனால் அந்த இடத்துல போட்டாக்குறாப்பருக்கு தான் கரெக்டாக மாப்பிள்ளையோட நிலைமை என்னன்னு தெரியும். மாப்பிள்ளை கடைசி அவர் தான் அடிச்சிருங்க அப்படிம்பாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? தாயலித்தோடு நீ சிரிக்க முடியாதா, உன் வாழ்க்கை க்ளோஸுரான்னு அர்த்தம். அப்புறம் கரெக்டாக சொல்லிடுவார். ஆனால் என்ன ஏமாத்திட்டாங்க மாப்பிள்ளை, நம்ம தான் நாடகத்தில் கிடக்குறான், இப்போ ரொம்ப சிரமப்பட்டு கிடக்குறான். நம்மளுக்கு ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னா தேவையில்ல, அந்த பொண்ணு கவர்மெண்ட் சம்பளம் வாங்குற பொண்ணாக இருந்தால் தேவைன்னு புரோக்கர்கிட்ட சொல்லிட்டேன். புரோக்கர் பொண்ணு பார்த்து வந்து ஒன்று கல்யாணம்லாம் பண்ணிட்டாக்கியாவா, எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவன் சொன்னா பாரு ஒரு வார்த்தை, இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணால் உனக்கும் கவர்மெண்ட் வேலை என்ன? என்னடா கவர்மெண்ட் வேலைங்கிறானே, நல்ல வாய்ப்புடான்னு சொல்லி தாலியை கட்டிவிட்டு முதராத்திரி அன்னைக்கு போய் கேட்குறேன், எனக்கு கவர்மெண்ட் வேலைங்கிறாங்க, எந்த ஆஃபீஸில் அடி வேலை பார்க்குறேன்னு. ஆஃபீஸா, நான் 100 நாள் வேலையில் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா. அதை தாண்டா அவன் கவர்மெண்ட் வேலைன்ற, அதுவும் ஜென்ரல் கவர்மெண்ட் வேலையாமடா. அதுவும் சொன்னான் பாரு அவன் புரோக்கரு, இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணால் உனக்கும் வேலை கவர்மெண்ட் வேலைன்னு. அதை என்னன்னு கேட்குறேன், கல்யாணம் பண்ணால் எனக்கு ஒரு அட்டையை போட்டு கொடுத்துருவாங்களா குடும்ப தலைவனு, நானும் அந்த வேலை பார்க்கணுமா 100 நாள் வேலை. 4 பேர் உட்காந்து மரத்தடியில் பேசினா வெட்டி வேலைங்கிறாங்க, 100 பேர் உட்காந்து மரத்தடியில் பேசினா அது 100 நாள் வேலையா. என்ன காலம்டா விட்றா போயிட்டு போதுரா சோழமுத்தா, அதை பற்றி நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. நல்ல சாப்பாடு ஏற்பாடு, நன்றி நன்றி. அடுத்தபடியாக முக்கியமான விஷயம், பொம்பளை பிள்ளை பேர் சொல்லிடணும்ல. இந்திய நாடகத்துறையில் முதன் முறையாக வயதிற்கு வந்து சில மாதங்களே ஆகி, எத்தனை மாதம்? ஜனவரி மாதம். என்ன கிழமை? வியாழக்கிழமை. என்ன தீதி? அவன் கேட்பான்டா, பாதியை க்ளோஸ் பண்ண வாயில புண்ணா அவர் தான் எடுத்து கொடுத்தாரு. அப்படியா? மூல நட்சத்திரம் கட்டிக்கிட்டு யாரும் கல்யாணம் பண்ணி கேட்பா. அடுத்தபடியாக ஒன்றும் பிரச்சனை இல்லடா, பார்த்துக்குவோம். இங்கே மிகச்சிறவில் வீடியோ கவரேஜ் இருக்கும் எங்களது ட்ரிபிள் கே தமிழன் மற்றும் சுப தங்கராஜ் அன்பு தம்பி இசைப்பியல் வெங்கடேஸ்வரன் யூடியூப் சேனல்ஸ் அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி கிடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். அடுத்தபடியாக இந்த நாடக அமைப்பு மதிப்பு மரியாதைக்கு முடிய நாடக அமைப்பாளர் பூசாரி நாயக்கன்பட்டியைச் சேர்ந்த அருமையனார் எம் பெரியசாமி அவர்கள் நாடகத்தை அமைத்துள்ளார்கள். இந்த நாடகமில் எல்லா நாடகத்தையும் சீரும் சிறப்புமாக சிறந்த நடிகர்கள் கொண்டும் சிறந்த இசைக்கலைஞர் கொண்டும் அமைத்து கொடுப்பார் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு, ஆடல் அழகி அபிநய சுந்தரி சொன்னடா, அந்த பிள்ளைக்கு நீ ஒரு பாட்டு கூட பாடலடா, நீ பாட்டு பாடாத வரைக்கும் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன்டா. ஆமா, ஜெயப்பிரியா அவர்கள் இவர கம்பெனி டான்ஸ் அண்ட் காமிக். அடி ஒன்னத்தான் மனசுல நினைத்திருந்து என் உள்ளத்தில ஒன்னத்தான் விதைத்திருந்து, அடி ஒன்னத்தான் மனசுல நினைத்திருந்து என் உள்ளத்தில ஒன்னத்தான் விதைத்திருந்து, உன் கெண்ட மீனு பார்வை என குளிரடிக்குதடி, உன் வாழ மீனு கூந்தல் ஒரு வரம் கொடுக்குதடி, அடி ஒன்னத்தான் மனசுல நினைத்திருந்து என் உள்ளத்தில ஒன்னத்தான் விதைத்திருந்து. என்னை பற்றி தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் உங்கள் வீட்டு பிள்ளை சின்ன நடிகன். ஏன்னா இந்த மேடையில் பூதகுடின்னா நடிக்காத ஆளுகள் இல்லை, மிகச்சிறந்த மிகப்பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் நடிச்சிட்டு போயிருக்காங்க. அந்த மேடையில் சின்ன நடிகன் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கீங்க, அந்த வாய்ப்பை நான் நல்லபடியாக பயன்படுத்திக்குவேன். ஆமாம், எல்லாம் பெரிய 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 நடிகர்லாம் நடித்த மேடை இந்த மேடை. ஆமாம், சாமி கூப்பிட்டு போன் பண்ணாங்க, தம்பி ராஜா நம்ம ஊருக்கு வர்ற நல்லபடியாக நடத்து கொடு பாப்பா, முத்தப்பா வந்தப்போ நீ வந்தது, அதுக்கப்புறம் இங்கே வரவே இல்லை அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்ன ஏன் போடலேன்னு அவன் கணக்கு தெரிஞ்சு தான் போடாமல் இருந்துருக்காங்க. இப்போ தான் விவரம் தெரிஞ்சு போட்டாங்க போல இருக்க மேலே. ஆமாம் ஆமாம், அப்போ போட்டது அதுக்கப்புறம் இப்போ தான் வரீங்க, ரொம்ப சந்தோஷம். நன்றி 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 கடந்த வணக்கம். உங்கள் வீட்டு பிள்ளை சின்ன நடிகன் மருங்காபுரியை சேர்ந்த ஜெய ராஜா என்பது மகிழ்ச்சியோடு தெரிவித்து கொண்டு, மாப்பிள்ளை நம்மளை மனசில் நினச்சி போடுறாங்களா அதோட சந்தோஷப்படணும். அன்றைக்கெல்லாம் ஒருத்தர்கிட்ட கேட்டேன், நான் தம்பி நானே எப்படிறா அப்படின்ச்சு, சூப்பர்ண்ணே
அருமையாக இருந்துச்சுண்ணே. நீ பப்பு டான்ஸ் உள்ளே முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் தானே நாடகம் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னா. முடிச்சு நீ உள்ளே போனதுக்கப்புறம் தான் நாடகமே நல்லா இருந்துச்சுண்ணே. அவன் இன்னொருத்தனை கூப்பிட்டு கேட்டேன். நான் கடா கேட்டேன். வந்த வழியில் வந்தேன். ராஜா ராஜமலையை பார்த்து கையை கொடுக்குறாப்புல. உன் நாடகம் இங்கே இருந்தாலும் வந்துடுவேன். ஆமாம், உன் நாடகம்னா இங்கே இருந்தாலும் வந்துக்க களி அப்படி தூக்கம் வரும் பார்த்துக்க அப்படின்னு நான் பார்த்துக்க. என்னைய தூக்க மாத்திரையாவே மாற்றிட்டேன். அன்றைக்கெல்லாம் ஒருத்தன் இதை விட இன்னொரு சம்பவம் என்ன தெரியுமா? நம்ம தோரங்குறிச்சி பக்கம் நல்லூருங்கிற நாடகம். அது வந்து மலை வளைச்சி சுற்றி மலை நடுவில் ஊர் இருக்குது. நாடகம் முடிச்சுட்டு 2 வீலரில் போயிட்டு இருந்தேன். அப்படியே ஊரை விட்டு தான் தானே ஒருத்தன் கையை கொடுத்து அண்ணே வண்டியை நிப்பாட்டுங்க அப்படின்னேன். ஏடா தம்பி அப்படின்னே. நிப்பாட்டுங்கண்ணே. ராத்திரி நீங்கள் என்ன நடித்தது? ஆமாடா தம்பி அப்படின்னேன். நான் ராத்திரியே தற்கொலை பண்ணி சாக வேண்டியேன். இந்த மலையிலேருந்து உருண்டு சாக வேண்டியனா? இந்த சத்தம் கேட்டு மைக் செட் சத்தம் கேட்டுச்சு. ராத்திரி உங்கள் நாடகம் ஃபுல்லாக பார்த்தேன். எனக்கு இந்த சாகணுங்கிற ஆசையே இல்லைண்ணே அப்படின்னா. ஏன்டா? எனக்கு ஒரு சந்தோஷம். நம்ம நாடகத்தை பார்த்து ஒருத்தன் தற்கொலை பண்ணிக்க போகிறவே சாகாமல் இருக்கிறானேன்னு எனக்கு ஒரு சந்தோஷம். உனக்கு ஏன்டா அந்த முடிவை ஏன்டா மாற்றினேன்னு கேட்டேன். சாகணும்னு வசப்பட்டு வந்துட்டேன். ஏன் அந்த முடிவை மாற்றினேன்னு கேட்டான் பாரு என்னையா. காலி ராத்திரி ஃபுல்லாக 2000 பேர்த்த கொண்ட நீயே உயிரோடு இருக்கும்போது என்ன துருத்திக்கிட்டா நான் சாகணும்னு கேட்டேன். அப்போ தான் நினச்சேன், சரி நம்ம நடிச்சுக்கிட்டு எல்லாரையும் சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருக்கோன்னு நினைக்கிறேன். கால் 2000 பேர்த்த கொண்டுக்கிட்டு இருக்கோம்டா நம்ம டெய்லி. அவன் சொல்ல வந்து நம்மளுக்கே விஷயம் தெரியுது. அதுலேருந்து இடம்பொருள் ஏவல் தெரிஞ்சு டக்குன்னு முடிச்சுட்டு நான் பாட்டுக்குள்ளே உயர்றது. அப்புறம் எங்களை பத்திரமா உசுரோட கூட்டிகிட்டு வந்த வேன் டிரைவர் இவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. சாமி நான் தான் ஓட்டிகிட்டு வந்தேன். பாதி தூரம் இருக்கட்டும் நாரதரை. நீ பேசுனா பார்த்துக்கோ விடு. லெஃப்ட்லானே உட்காந்துருப்பாப்புல. நான் தானே வண்டி ஓட்டிகிட்டு போகணும். பார்த்துக்கோ விடு. சரி சரி விவரம் தெரிஞ்சு போயிடுறேங்கிற. ஆமாம், நம்ம ஊருக்கு நல்லா வந்துட்டேன். உண்மையாலுமே ஒரு நடந்த சம்பவம். என்ன சம்பவம்னா, மதுரையில் பொண்டாட்டி புருஷனை கூட்டிகிட்டு ஆம்புலன்ஸில் ஏற்றி வந்திருக்கு. புருஷனுக்கு ரொம்ப முடியலை அப்படின்னு சொல்லி மதுரையிலேருந்து சென்னைக்கு போகணுமா. ஒரு ஆம்புலன்ஸை ரெடி பண்ணி வண்டியில் ரெடி பண்ணி போயிட்டு இருந்திருக்காங்க. போனாக்க கொஞ்சம் தூரம் போனோன்னே டிரைவருக்கு ஒரு மாதிரி கிறக்கமாக இருந்திருக்கும் போல இருக்குது. தூக்கம் வரும். டிரைவர் என்ன பண்ணிட்டாரு, இறங்கி பார்த்துருக்கேன். லெஃப்ட் சைடு ஒயின் ஷாப் ஒன்று இருந்திருக்கு. ஃபுல்லாக ஒரு கோட்டரை இழுத்துட்டானா. கோட்டரை இழுத்துட்டு வண்டியில் ஏறி உட்காந்து கொடுத்து கிளப்பி அம்மாள் ஜாலியாக போயிட்டுருக்காரு. ஜாலியாக போயிட்டு இருந்தாக்க லைட்டாக பின்னாடி உள்ளே திரும்பி பார்த்துருந்துருக்கேன். அந்த பொண்டாட்டிக்காரி ஆள் சூப்பராக இருந்திருக்கு. ஆள் நறுக்குன்னு இருக்கே அப்படின்னாக்கில் வண்டியை ஓரம் கட்டிட்டானா டிரைவர். ஆம்புலன்ஸ் டிரைவர் வண்டியை ஓரம் கட்டி ஒரு நிமிஷம் இறங்குமா அப்படின்னோடனே அந்த அம்மா பதறி போய் என்னமோ ஏதோ இறங்கியிருக்கும் போல. இறங்கின பொருளே போதையில் தூக்கி போட்டு கற்பழிச்சு விட்டானாம்டா. கற்பழிச்சோன்னே அந்த பொருளை முறைன்னு எழுதிருக்கு. என்ன எப்படி பண்ண முடியும்? நான் பண்ண முடியா போச்சே, நான் என்ன பண்ணுவேன்? நானே ஏன் புரிச்சலுக்க முடியலை, எனக்கும் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு ஏமாளுகிற உலகத்தில் நடந்து போச்சு. ஏதோ சரி சபலத்தில் கற்பழிச்சு விட்டேன். ஏன் பழகுற? அப்படி என்ன உன் புருஷனுக்கு என்ன வியாதி? உன் புருஷனுக்கு ஏன் மெட்ராஸ் கூட்டிகிட்டு போகிறேன்? அட பாவி பையிலே, என் புருஷனுக்கு எய்ட்ஸ் இருந்துச்சுடா. அந்த வியாதி எனக்கும் இருக்கா இல்லையான்னு செக்அப் பண்ணுறதுக்கு தாண்டா நாங்கள் 2 பேரும் போயிட்டு இருந்தோம். தூக்கி போட்டு இப்போ நீ என்னையை கற்பழிச்சு முடியாடா கமலாட்டி தாயலி. இப்போ நம்ம 3 பேரும் செக்அப் பண்ணணுமேடா. அவசரத்தில் ஆள் கிடைக்குதுன்னு சொல்லி எவனாவது கேப்பில் உள்ளே பூந்திங்கன்னா உங்களுக்கும் இந்த நிலைமை தான். இனி எப்போ போனாலும் எங்கே போனாலும் விவரம் தெரியாமல் போய் மாட்டுற. பிரபு உனக்கெல்லாம் சொல்கிறேன் கேட்டுக்க. என்ன சொல்ற? சொல்கிறேன் கேட்டுக்க. ஆத்தரத்தில் போய் மாட்டிக்கிட்டு அப்புறம் ஐயா ராமா. ஆமாம், அந்த மாதிரி எது ஆகி போயிடாமல் பார்த்துக்குங்க. சொல்கிறேன், இடம் கிடைக்குதுன்னு உள்ளே பூந்துன்னா அப்புறம் போக முடியாது, க்ளோஸ் ஆகி. ஆமாம், போயிட்டு வரேன். போயிட்டு பொம்பளை பிள்ளையை தள்ளி விட்டுறேன். தள்ளி விட்டு மற்ற வேலையை பார்ப்போம். பக்கக்கூடிய பொதுமக்களும் அனைவரும் பிறந்தநாளாக வருவார்கள் என அன்புடன் வகிக்கின்றோம். இந்த நாடகத்திற்கு உபயதாரர்கள் ஆர் தேவராஜ் ஐயர், குருசாமி ஐயர் பூதகுடி, ராஜபாட் உபயம் ஆர் ரவிச்சந்திரன், சாரணக்குடி, ஸ்ரீபாட் உபயம் செந்தில்குமார், சரவணன் செட்டியார் பூதகுடி, நாரதர் உபயம் மதி என்ற பி முருகேசன் ஊராட்சி மன்ற தலைவர் பூதகுடி, பபுல் உபயம் கணேசன் பிள்ளையார் குளத்துப்பட்டி, கே கிருஷ்ணமூர்த்தி எல்ஐசி வடக்கியூர், வி சின்னத்திரை வடக்கியூர், எம் ராசு வடக்கியூர், வி அன்பு வடக்கியூர், எஸ் நடராஜன் வடக்கியூர், எஸ் சுந்தரம் வடக்கியூர், வி கருப்பையா வடக்கியூர், கே குப்புசாமி வடக்கியூர், ஐயப்பன் பூசாரி வடக்கியூர், சி மாரிமுத்து வடக்கியூர், கே குட்டார் வடக்கியூர், கே ரமேஷ் வடக்கியூர், கே கோபால் வடக்கியூர், ஐ ஸ்ரீகாந்த் வடக்கியூர், செந்தில்குமார் ஆர் செந்தில்குமார் வடக்கியூர், எஸ் வேலு வடக்கியூர், எஸ் ராகுல் செந்தில் வடக்கியூர், ஆர் திருப்பதி கணபதி ஆடியோஸ் ராசநாயக்கன்பட்டி, சி காளிமுத்து பூதகுடி,
பாண்டியன் ஸ்ரீரங்கம், பி வேலு ராசநாயக்கன்பட்டி, எஸ் முருகேசன் டிஎன்எஸ்டிசி கல்லுப்பட்டி, ராஜா மளிகை பூதகுடி, பி மிலிட்ரி சுப்பிரமணி பூதகுடி, டி ராமன் பிள்ளையார் குளத்துப்பட்டி, டி பாலகிருஷ்ணன் சித்தகுடிப்பட்டி, பி நாராயணசாமி மேல பச்சைக்குடி, வேலு மேஸ்திரி பூதகுடி, எஸ் சரவணன் வடக்கியூர், கே செல்வம் வடக்கியூர், சி முருகேசன் வடக்கியூர், சி பழனிசாமி சி பழனிவேல் வடக்கியூர், ஜி வேல்முருகன் வடக்கியூர். சாப்பாடு போய் வடிவேல் அவர்கள் குடும்பத்தார்கள். நன்றி நன்றிகிறத வணக்கம். போயிட்டு வரேன். போயிட்டு பொம்பளை பிள்ளையை தள்ளி விடுறேன். தள்ளி விட்டு மற்ற வேலையை பார்ப்போம். விடிய முறை அமைதியாக இருந்து இந்த நாடகத்தை கண்டிக்குமாறு உங்களை அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். இன்றைக்கி நம்ம ஊரில் வெள்ளனாவே நாட ஆரம்பிச்சாச்சு. அதனால் எல்லோரும் வெள்ளனா படுத்து தூங்கிடுறோம் அப்படின்லாம் தூங்கிறாதீங்க. காற்று வேற நல்லா அடிக்குது, மழை வேறு லைட்டாக தூர்ற மாதிரி இருந்துச்சு. வராது தூருதா என்னைய போட்டி இனி வராது, காலையில் தான் வரும். என்ன மழை, அதனால் அமைதியாக இருந்து. ஏன்னா நீங்கள் நாளைக்கு நான் சீட்டு காசு கட்டணும். அப்படி போகிற மாதிரி இருந்தால் தலைக்கு 50 ரூபா வசூல் பண்ணி கொடுத்துட்டு போயிருங்க. ஆமாம், 12,000 ரூபா சீட்டு காசு கட்டணும். அங்கே இடி முழங்குது கருமசாமி தங்க கலசம் விழுது. ஒரு முக்கிய அறிவிப்பு, நாடகம் பார்க்க வந்திருக்கோங்க. 2 வீலர்லாம் பத்திரமா பார்த்துக்குங்க. கவனமாக இருக்கா இல்லைன்னு பார்த்துக்குங்க. மாப்பிள்ள, என் வீட்டில் வாசப்படியில் நிப்பாட்டி வச்சிருந்த 2 வீலர் ஒருத்தர் தூக்கிட்டு போயிட்டாங்க. கண்ணுக்கு முன்னாடி நானும் என் பொண்டாட்டியும் பேசிக்கிட்டு இருக்கேன். ஒருத்தன் வண்டி அவன் பாட்டுக்கு தள்ளிட்டு போயிட்டு இருக்கேன். என் பொண்டாட்டியை பிடிச்சி சத்தம் ஓங்கி அடிக்க போயிட்டேன். ஏன்டி அறிவு இருக்காடி? ஏன்டி அவன் பாட்டுக்கு வண்டியை தூக்கிட்டு போயிட்டுருக்கேன், பார்த்துட்டு சும்மா இருக்கா அப்படின்னால அவள் பொறுமையாக சொன்னேன். மாதம் மாதம் லோன் கட்டாட்டி அப்புறம் வண்டியை தூக்கிட்டு போகாமல் என்னடா பண்ணுவாங்க அப்படின்னா, அது லோனில் எடுத்த வண்டி லோன் கட்டலைன்னு சொல்லி தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்போ தான் எனக்கு ஒரு சிந்தனை வந்துச்சு. லோனில் வண்டி வாங்கின மாதிரி லோனில் ஒரு கல்யாணத்தை பண்ணியிருந்தோம்னு வச்சுக்க, மாதம் மாதம் பணம் கட்டலைன்னு சொல்லி அவன் பொண்டாட்டியை தள்ளிட்டு போயிருப்பேன். அப்புறம் எல்என்டியில் ஒரு லோன் கொடுக்குறாங்களா 35,000 ரூபா. ஆமாம், இன்னொன்று கொடுக்குறாங்கப்பா ஆசீர்வாதத்தில் 60,000 ரூபா கொடுக்குறாங்களாம்மா. அது என்ன நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்களாம். பொம்பளையும் ஆம்பளையும் சேர்ந்து போட்டா எடுத்து கொடுக்கணுமா, பொம்பளை வேறெல்லாம் கொடுப்பாங்களாம். அதே அந்த குழு காசு வசூல் பண்ணுறக்குள்ள காசு வாங்குறப்ப பார்க்கணுமே. அந்த 10 பொம்பளை என்னைய சேர்த்துக்கல, மொதல் காசு என் காசை தான் கொடுப்பேன் தெரியுமா, நான் எப்படி கட்டுவேன் உனக்கு தெரியுமா தெரியாதா குழு காசு அப்படிங்க. ஆனால் அந்த மாதம் காசு வாங்கினதுக்கப்புறம் அவன் வசூல் பண்ண வருவான்ல, வசூல் பண்ண வர்றவனை வந்த உடனே அவனை கேட்குற கேள்வி கேட்பான, வந்துட்டியா கிறங்க முடிச்ச மாதிரி தரித்திரியாக முடிச்ச மாதிரி, காலைல ஒரு நல்ல வேலைக்கு போகலான்னு பார்த்தா வந்து முன்னாடி நிற்பேன். போறியா அவ்வளோக்கா அப்படின்னு. இந்த எந்த பொம்பளை நான் முதல்ல கொடுப்பேன்னு சொல்லுதோ அதான் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் செல்ல. என்ன காரணம்னா எங்கள் வீட்டில் இதெல்லாம் நடக்குது. என் பொண்டாட்டி தான் குழு தலைவி. ஏடி காசை கொண்டுட்டு வாங்கடி, காசு கொடுக்குறியா இல்லையாடி, லோனு வாங்க அங்கே ஆள் வந்துருச்சு அப்படிங்க. அதெல்லாம் நடக்கும். காசு வாங்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக வாங்குகிறோம், அது மாதிரி காசை கொடுக்கும்போதும் திருப்பி கொடுத்தீங்கன்னா தான் அடுத்து நம்மளுக்கு கொடுக்குறதுக்கு சந்தோஷப்படுவாங்க. ஆமாம், நம்மளை மாதிரி அது வசூல் பண்ண வரவரை திட்டா அது நம்மளை மாதிரி தான் அவரும் பாவம் கஷ்டப்படுறவர். அவன் வண்டியில் அலைஞ்சு குண்டியில் அலைஞ்சு மூளை வந்து இப்போ லோன் வாங்குறக்குள்ள அவன் படுற லோன் நம்மளுக்கு தானே தெரியும். விழாவிற்கு மறைவு இருந்த மதிப்பிற்கு மரியாதைக்கு முறைய காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களை விழா குழுவினர் சார்பாகவும் எங்களது நாடக கலை குழுவினர் சார்பாகவும் அன்புடன் வருகின வரவேற்கின்றோம். நன்றி நடிகர்ந்த வணக்கம். புற தம்பி அங்கே இடி முழங்குது கருமசாமி தக்க கவசம்